Hello student, example sum 3.15 multiply x power cube dividing by 9y square by 27y dividing by x power 5 multiply பண்ண சொல்லிருக்காங்க ரெண்டையுமே நம்ம ஃபர்ஸ்ட் வந்து given சொல்லி ரைட் பண்ணிக்கலாம். இந்த சப்டிவிஷன் நம்பர் 1 ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். given equal क्वेश्चन நமக்கு x power cube dividing by 9y square multiplication 27y dividing by x power 5 டிவைட் பண்ணக்கூடியதை நம்ம டிவைட் பண்ணிடலாம். 9 டேபிளால் டிவைட் பண்ணலாம். 1 9 is 9, 3 9s are 27. இங்கே கீழே 2 y இருக்குது, மேலே வந்து ஒரே ஒரு y இருக்குது. அப்போ இங்கே ஒரு ஒய்யவும் இங்கே ஒரு ஒய்யவும் நம்ம வந்து டிவைட் பண்ணிடலாம். டிவைட் பண்ணிட்டோம்னா இங்கே ஒரு y இருக்கும், ஒரு y இருக்கும். இங்கே எக்ஸ் பவரில் 3 இருக்குது, இங்கே எக்ஸ் பவரில் 5 இருக்குது. இப்போ எக்ஸ் பவரில் 3 போயிடுச்சுன்னா ரிமைனிங் எக்ஸ் ஸ்கொயர் இங்கே வந்து இருக்கும். ரிமைனிங் ஆன்சரை நம்ம எடுத்து ரைட் பண்ணிக்கலாம். ரிமைனிங் நமக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே 3 இருக்குது, வேறு எதுவும் இருக்குதா? வேறு எதுவுமே இல்லை. அப்போ 3 டிவைடிங் பை கீழே வந்து ஒரு ஒய் இருக்குது, ஒரு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. அப்போனா எக்ஸ் ஸ்கொயரை எழுதி ஒய் எழுதிக்கலாம். இதுதான் நமக்கு சப்டிவிஷன் நம்பர் 1க்கு தேவையான ஆன்சர். இதை பாக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்னும் புரியலை அப்படின்னா தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். எக்ஸ் பவர் க்யூப் இருக்குது, எக்ஸ் பவர் க்யூப் டிவைடிங் பை 9y ஸ்கொயர் மல்டிப்ளிகேஷன் 27y டிவைடிங் பை எக்ஸ் பவர் 5. இதை தெளிவாக எழுதுனா எக்ஸ் பவர் க்யூப்பை எக்ஸ் மல்டிப்ளிகேஷன் எக்ஸ் 3 டைம்ஸ் ரைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 9 மல்டிப்ளிகேஷன் ஒய் நெக்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் கொடுத்து 27y டிவைடிங் பை எக்ஸை 5 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 5 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணியாச்சு. டிவைட் பண்ணக்கூடியதை நம்ம டிவைட் பண்ணிடலாம். எதாவது டிவைட் ஆகுதுன்னு சொல்லி பாருங்கள். இதில் இங்கே ஒரு 9 டிவைட் ஆகும். 1 9 is 9, 3 9s are 27. நெக்ஸ்ட்டு என்னென்ன டிவைட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஒய் இருக்குது, இங்கே ஒரு ஒய் டிவைட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு இங்கே எக்ஸ் 1 டைம்ஸ் 2 டைம்ஸ் 3 டைம்ஸ், அப்போ 1 டைம்ஸ் 2 டைம்ஸ் 3 டைம்ஸ். இப்போ என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடியதை மட்டும் பாக்ஸ் பண்ணிடலாம். எக்ஸ் இன்டு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஒரு ஒய் இருக்குது. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து நமக்குன்னா 3 இருக்குது. அதைத்தான் இங்கே வந்து நம்ம ஆன்சராக ரைட் பண்ணியிருக்கோம். இந்த ஆன்சரை எடுத்து பாக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் நம்பர் 2 பார்த்துலாம். சப்டிவிஷன் நம்பர் 2ல் given கொஸ்டின் அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். ஒன் டைம் எக்ஸ் பவர் 4 பி ஸ்கொயர் டிவைடிங் பை எக்ஸ் மைனஸ் ஒன் மல்டிப்ளிகேஷன் இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 இருக்குல்ல, அதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருங்கிற ஃபார்மெட்டில் எடுத்துக்கலாம். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஆஃப் ஃபார்முலா ஏ ப்ளஸ் பி இன்டு ஏ மைனஸ் பி. அப்போ இங்கே எக்ஸ் ஏயாக இருக்கிறது வந்து எக்ஸ் இருக்குது, ஏயாக இருக்கிறது எக்ஸ் இருக்குது, பியாக இருக்கிறது வந்து 1 இருக்குது. இங்கே ஒன்றுமே இல்லாட்டி பவரில் 1 ஸ்கொயர்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் 1 ஸ்கொயருடைய வேல்யூ 1 தான். அப்போ நம்ம ஃபார்முலா அப்படி அதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயரை எக்ஸ் ப்ளஸ் 1 மல்டிப்ளிகேஷன் எக்ஸ் மைனஸ் 1 சொல்லி ரைட் பண்ணிக்கலாம். அப்போ அதை நம்ம ரைட் பண்ணிடலாம். எக்ஸ் ப்ளஸ் 1 மல்டிப்ளிகேஷன் எக்ஸ் மைனஸ் 1 டிவைடிங் பை கீழே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏ பவர் 4 பி பவர் க்யூப் இருக்குது. ஏ பவர் 4 பி பவர் க்யூப் இருக்குது. நம்ம டிவைட் பண்ணக்கூடியதை டிவைட் பண்ணிடலாம். இந்த இடத்துல ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் வச்சுக்கோங்க. இப்போ டிவைட் பண்ண போகிறோம் பாருங்கள். எக்ஸ் மைனஸ் ஒன் நெக்ஸ்ட்டு இங்கே பி ஸ்கொயர் இருக்குது, இங்கே பி பவர் க்யூப் இருக்குது. அப்போ இங்கே பி பவர் 2 இருக்குது, இங்கே பி பவர் 3 இருக்குது. ஒரே ஒரு பி பவர் இருக்கும். நெக்ஸ்ட்டு வேறு எதுவுமே நமக்கு டிவைட் ஆகாது. ஆன்சரை நம்ம எடுத்து ரைட் பண்ணிக்கலாம். ஈக்குவல் எக்ஸ் பவர் 4 அப்படி இருக்குது. எக்ஸ் பவர் 4 ஆன்சர் இருக்கிறத பாருங்கள். இங்கே எக்ஸ் பவர் 4 இருக்குது. நெக்ஸ்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்குது. அப்போ அந்த எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படியே ரைட் பண்ணிடலாம். எக்ஸ் ப்ளஸ் 1 நெக்ஸ்ட்டு டிவைடிங் பை கீழே என்ன இருக்குன்னா ஏ பவர் 4 இருக்குது, இங்கே ஒரு பி பவர் 1 இருக்குது. இப்போ ஏ பவர் 4 பி பவர் 1 இதுதான் நமக்கு தேவையான சப்டிவிஷன் நம்பர் 2க்கான ஆன்சர். இதை எழுதி பாக்ஸ் பண்ணிடலாம். நம்ம டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.